ஹாய். இப்போ வந்து ஜாலியாக vlog எடுக்கிறேன். பட் ஆனால் உள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா? இவ கண்டிப்பாக நல்லா தான் ஃபீல் பண்ணுவா, எனக்கு தெரியும். ஓகே. ஹே ஹாய் எல்லாருக்கும். எஸ், நீங்கள் தம்ப்நெயில்ஸ்லேயே பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது எதை பற்றின வீடியோன்ட்டு. இட்ஸ் டைம் டு மூவ் டு மை இன்லாஸ் ஹவுஸ். ஆஃப்டர் பர்த் கிருவுக்கு 5 months ஆகிடுச்சு. ஸோ அதனால் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கபிலோட வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அத்தை, கபிலோட சிஸ்டர், அப்புறம் அவங்க பிரதர்ஸ், அவங்க சித்தப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. இட்ஸ் வெரி ஹார்ட் டு மூவ் ஃப்ரம் அம்மாஸ் ஹோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ல. ஸோ எல்லாம் ரெடி ஆகியாச்சு. அப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பாவும் வந்திருந்தாங்க. அம்மா அந்த அப்பா வந்து ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவங்க பேரனை விட்டு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா ஜாலியாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, மாமா, அப்புறம் சித்தி, சித்தப்பா அவங்கெல்லாம் என் கூடயே வராங்க தேனிக்கு. ஆக்சுவலாக ஹஸ்பண்டோட ஊர் வந்து தேனியில் வந்து பெரிய குளம். ஸோ அங்கே தான் வந்து இருக்கோம். நான் அப்புறம் இந்த சிஸ்டர்லாம், அத்தை, அப்புறம் கபில் ஃபேமிலிலாம் ஒரு காரில், அப்புறம் மற்றவங்களாம் இன்னொரு 2 காரில் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்புனனால லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லன்ச்சுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஃபுல் மீல்ஸ்க்கு அப்புறம் வந்து பாயசம் அந்த அப்பளம் வச்சு சாப்பிடும் போது இருக்க அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் எஸ், அங்கேருந்து கிளம்பியாச்சு லன்ச் முடிச்சுட்டு. பிளேஸ்க்கு நாங்கள் வந்து சேர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஏன்னா பேபி வச்சுட்டு அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது இங்கே வந்து மார்னிங் வரும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரீஸ், அப்புறம் மவுண்டன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நைட் டைமில் வந்திருக்கேன். எஸ், ஃபைனலி வந்து நம்ம வீட்டுக்கிட்ட போகிறோம். அங்கே தூரத்தில் வந்து அப்படியே குட்டி குட்டி லைட்ஸ்லாம் எரியுதுல்ல, அது என்ன தெரியுமா? அது வந்து கொடைக்கானல்.
எடுத்து வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இது ரொம்ப புதுசாக இருந்தது. கிட்டுவோட ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிட்டோம். இங்கே பக்கத்து வீட்டில் தான் வந்து நான் கப்பில்லாம் இருப்போம் எப்பயுமே. வி ஸ்டே இயர். அத்தை வந்து பக்கத்தில் இருப்பாங்க. அந்த வீட்டில் இப்போ பார்த்தீங்களா அங்கே இருப்பாங்க. ஸோ பெயிண்டெல்லாம் அடித்து நியூவாக வந்து பெயிண்ட்லாம் அடித்தாச்சு இந்த வீட்டுக்கு. இங்கே தான் நான் கப்பில் கிட்ட வந்து இதுக்கப்புறம் ஒரு கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப். எனக்கும் சித்தப்பாக்கும் அது வைப் பயங்கரமாக செட் ஆகிடும். ஒரே ஜாலியாக இருக்கும். அண்ட் அவங்களும் வந்து 1 வீக் இருந்துட்டு அப்புறம் ஃபாரின் கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாரும் நல்லா டின்னர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் பக்கத்து வீட்டில் படுக்க போயாச்சு எல்லாரும். டைம் வந்து அப்போ 2 AM மிட் நைட். அப்போ உட்காந்து எல்லாரும் கதை அடிச்சுருக்கோம். இது எப்பயுமே இப்படி தான் இங்கே. எல்லாரும் படுக்க போகிறாங்க.